புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் சுயேட்சை எம்எல்ஏ நேருவை சபாநாயகர் செல்வம் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்ட நிலையில் வெளியேற மறுத்த அவரை சபை காவலர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. என்ன நடந்தது? எதனால அவர் மீது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடரானது இன்று 11வது நாள் இந்த கூட்டத்தொடரானது நடைபெற்று வருகிறது. கேள்வி நேரம் முடிந்து பூஜை நேரம் முடிந்த பிறகு ஒரு அரசு பிரேரணைகள் மூலமாக சபாநாயகர் செல்வம் பிறப்பித்திருந்தார். 2025-25 ஆண்டிற்கான பொது கணக்கு குழுவின் அமைப்பு, அதே போன்று 2025-26 ஆண்டிற்கான மதிப்பீட்டு குழுவின் அமைப்பு குறித்து பேசியிருந்தார். அப்பொழுது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நேரு எழுந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். சட்டமன்ற இந்த கணக்கு குழுவின் அமைப்புகளுடைய பெயர் யார் யார் என்று அறிவிக்க வேண்டும், நீங்கள் அறிவிக்கவில்லை என்றால் இந்த உறுப்பினர்கள் யார் என்று தெரியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அப்பொழுது சபாநாயகர் எல்லாரும் ஏற்கனவே இருந்த உறுப்பினர்கள் தான் இந்த குழுவில் இருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஒருமையில் சபாநாயகரை பேசியதை தொடர்ந்து சபாநாயகர் அவரை ஒருமையில் பேசியது தவறு என்றும் இதனால் உங்களை வெளியேற்றுமாறும் சபை காவலருக்கு உத்தரவிட்டார். அதே போல இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் அவர் பங்கேற்கக்கூடாது என்றும் அவர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். இதை அறிந்து அவர் வெளியேறாமல் இருந்ததை தொடர்ந்து சபை காவலர்கள் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு சபாநாயகரை முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்தார். அவர் தவறான முறையில் பேசியது மன்னிக்க வேண்டும், அவரை மீண்டும் சபைக்கு வர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்த நிலையில மீண்டும் சபாநாயகர் அவரை சபைக்கு வருமாறு அவர் உத்தரவிட்டிருந்தார். இப்ப சபையில் பேசி வருகிறார். ஏற்கனவே இந்த மதிப்பீட்டு குழுவில் நேரு எம்எல்ஏ தலைவராக இருந்தார். சபாநாயகருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக அவர் இந்த பதவியில மாற்றிவிட்டு வேறொரு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்பவரை இந்த பதவியில வைத்திருக்கிறார்கள். இந்த மோதல் காரணமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த சம்பவமானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.